ஒரு புது கருத்து கணிப்பு 2026 சட்டமன்ற தேர்தல் மக்களுடைய ஆதரவு யாருக்கு அப்படின்னு வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இது இங்கே வந்து எடுக்கலங்க. கேரளாவில் இருக்கக்கூடிய ஜனம் டிவி, அங்கே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நியூஸ் ஏஜென்சி, அவங்க தான் இந்த கருத்து கணிப்பை வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப ஷாக்கிங்காகவும் சில விஷயங்கள்லாம் இருந்தது. ஸோ இதை நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் ஸ்ட்ரைட்டாக கொஷின் போயிடுறேங்க. பெண் வாக்காளர்களின் ஆதரவு யாருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நம்ம பார்த்தோம்னா திமுகவுக்கு 25.7% வந்து வந்திருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக தேசிய ஜனநாயக கூட்டணி, இவங்க யாருன்னா பிஜேபி, ஏடிஎம்கே, இவங்க தான் வந்து இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி. இவங்களுக்கு வந்து 23.3% வந்திருக்கு. ஸோ ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, தாவேகா தமிழக வெற்றி கழகத்துக்கு 43.8%. அந்த அளவுக்கு வந்து ஒரு பெண்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது இருக்காமே தமிழ்நாட்டில் அப்படின்னு வந்து இந்த கருத்துக்களில் சொல்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி 3.8%, மற்றவர்கள் வந்து பார்த்தோம்னா 3.3%. அந்தளவுக்கு வந்து ஒரு பெண்களுடைய கூட்டம் அப்படிங்கிறது விஜய் அவர்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க போல். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கருத்து கணிப்பாக ஒரு மாஸாக வந்து போட்டிருக்காங்க. ஒரு மாஸ் லீடராக எமர்ஜ் ஆகிறார் போல் விஜய் அவர்கள். சரிங்க, அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழகத்தில் மிக முக்கிய பிரச்சனைகள் இருக்கக்கூடியது எது அப்படின்னு கேட்குறாங்க. இதில் என்னென்ன மக்கள் சொல்கிறது என்னென்னா, இந்த கருத்து கணிப்பில் அதிகரித்து வரக்கூடிய போதைப் பொருள் விற்பனை, இதுதான் வந்து லீடிங்காக இருக்காங்க. 66%. இதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். முன்பு இல்லாத அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இது வந்து தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. ஸோ அடுத்தபடியாக சட்டம் ஒழுங்கு, இந்த லா அண்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு 15%. இது வந்து ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம விமன் சேஃப்டி எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து அப்படியே உள்ளுக்குள்ளே வைக்கலாம் இந்த 15%. அடுத்தபடியாக லஞ்சம் மற்றும் ஊழல், இது வந்து பார்த்தோம்னா ஒரு 12% அப்படிங்கிறது வருது. அண்டு நீட் தேர்வு, இது தமிழ்நாடு மட்டும் இல்லை, நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். இந்த பிரச்சனை பார்த்தோம்னா ஒரு 7% அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ இதில் லீடிங்காக இருக்கக்கூடியது அதிகரித்து வரக்கூடிய இது போதைப்பொருள் விற்பனை. உடனே இந்த போதைப்பொருள் பிரச்சனைலாம் பார்த்துட்டு இதுக்கெல்லாம் காரணம் வந்து இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் தான் அப்படின்னு வந்து யாரும் வந்து போட்டுறாதீங்க. ஸோ சில பேர் வந்து அப்படியும் சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கிற ஒரு குரூப் இருக்கிறாங்க. இதுக்கு நடவடிக்கை வந்து எல்லாருமே எடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் இதை வந்து ஒரு பெரிய அவரை போட்டு வந்து போட்டுற வேண்டாம். ஸோ இது ஒரு கருத்து வந்து தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் அடுத்தபடியாக என்ன கொஷின்னா, தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் அவசியமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இதில் வந்து பார்த்தோம்னா 78% பேர் ஆம் அப்படின்னா ஆமாம் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. மீதி 22% பேர் இல்லைங்க வேணாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது தேவை அப்படிங்கிறது உறுதி ஆயிடுச்சு. ஏன்னா 78% பேர் விரும்புகிறாங்கன்னா கண்டிப்பாக 2026 ஆட்சி மாற்றம் நடக்கும். ஸோ டிஎம்கே வர்றது கொஞ்சம் டவுட்டு தான் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை அப்படின்னாலும் அவங்களுக்கு ஒரு டஃப் காம்படிஷனாக இருக்கும். ஸோ க்ளோஸ் எட்ஜில் வந்து தான் டிஎம்கே வின் ஆர் லாஸ் அப்படிங்கிறது தெரியும் போல். சரி, அடுத்த கொஸ்டின் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். தமிழக அரசின் செயல்பாடுகள் குறித்து உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு மக்கள்கிட்ட கேட்குறாங்க. மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்க, சூப்பர், வேறு லெவல், எக்ஸலண்ட், மார்வலஸ் அப்படின்னு 15% பேர் வந்து சொல்கிறாங்களாம். சுமாராக தாங்க இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு 44% பேர் ரொம்ப மோசங்க அப்படிங்கிற மாதிரி 38%. ஸோ கருத்தில்லை, சிம்பிளி வேஸ்ட், நோ கமெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு 3% பேர் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் ஆவரேஜாக வந்து ஒரு மிகப்பெரிய ஆன்சராக எது இருக்குன்னா, இந்த சூப்பர் அண்ட் சுமார் ஒரு ஆவரேஜாக வந்து பார்த்தோம்னா ஒரு 55%. அப்போ மக்கள் வந்து ஒரு ஆவரேஜாக தான் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க போல் இந்த ஒரு செயல்பாடுகள் தமிழக அரசை பற்றி. ஸோ இப்படி ஒரு ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ அடுத்தபடியாக தமிழ்நாட்டை வந்து ஒரு 6 மண்டலமாக வந்து பிரித்து ஒரு கருத்து கணிப்பை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நம்ம பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு சென்னை மண்டலம்ங்க. அதில் நம்ம பார்த்துருவோம். சென்னைனாலே என்ன சொல்லுவாங்க, திமுகவுடைய கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை விட்டால் ஏடிஎம்கே, அவ்வளோதான். ஸோ அது அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஸோ நம்ம ஃபஸ்ட்டு திமுக, ஏடிஎம்கே, என்டிஏ இதெல்லாம் வந்து நம்ம பின்னாடி வச்சுருவோம். ஃபஸ்ட்டு டிவிகேவுடைய அந்த ஓட் பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தோம்னா, சென்னை மண்டலத்தில் 33.3% இருக்காங்க டிவிகேக்கு. அவ்வளோ ஒரு, ஏன்னா சிட்டியில் மிக்சடு எல்லாருமே இருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு மாஸ் இருக்குது போல் விஜய் அவர்களுக்கு. ஸோ அடுத்தபடியாக என்டிஏ அலையன்ஸ்க்கு வந்து, அதாவது தான் ஏடிஎம்கே பிஜேபிக்கு பார்த்தோம்னா ஒரு 33.3%. கிட்டத்தட்ட டிவிகேவுக்கும் என்டிஏக்கும் வந்து ஒரு விஜய் சார் சொல்லியிருப்பார், திமுகவுக்கும் டிவிகேவுக்கும் தான் போட்டி அப்படின்னு. பட் இந்த கருத்து கணிப்பெலாம் பார்த்துக்கும்போது என்டிஏக்கும் டிவிகேவுக்கும் தான் போட்டி போல். ஸோ 33.3% வந்து அப்படியே ஈக்குவலாக போயிட்டுருக்கு டஃப்பாக. ஸோ அடுத்தபடியாக டிஎம்கே அடுத்தபடியாக வராங்க 28.1%. ஆனால் நாம் தமிழர் கட்சி 3% தான். மற்றவர்கள் 2.2. ஸோ இதில் பெரும்பான்மையாக பார்த்தோம் அப்படின்னா
டிவிகேக்கும் என்டிஏக்கும் ஈக்குவலாக போயிட்டுருக்கு சென்னை ஜோனில். ஸோ அடுத்து வட தமிழகம், இங்கே வந்து பார்த்தோம்னா நார்த் தமிழ்நாட்டில் டிவிகே 37.1% ஒத்துக்கிட்டே ஆகணும். வட தமிழ்நாட்டில் டிவிகேவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் என்டிஏ 32.6%, டிஎம்கே 21.3% இருக்காங்க. அண்டு நாம் தமிழர் கட்சி திரும்ப அதே தான், அந்த லெவலில் தான் வந்து இருக்குது போல் ஓட்டு பர்சன்டேஜ். 3.4% வந்து வருது, மற்றவைகள் 5.6%. ஸோ இதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா டிவிகே தான் ஒரு மிகப்பெரிய லீடு, 37% கிட்ட வந்து எடுக்கிறாங்க. ஸோ அடுத்து கொங்கு மண்டலம்ங்க, ரொம்ப முக்கியமானது. விஜய் அவர்கள் வந்து சரி, இல்லை திமுகவும் சரி, இல்லை அதிமுகவும் சரி, எல்லாருமே இந்த கொங்கு மண்டலம் அப்படின்னாலே அதை வந்து அது ஒரு கோல்டு மாதிரி, அதை விடவே மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம். ஸோ இந்த இடத்துல யாருக்கு பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இங்கேயும் லீடு டிவிகே தான். 38.8% இருக்குது டிவிகேவுக்கு. அண்டு என்டிஏக்கு 31.2%. திமுகவுக்கு பார்த்தோம்னா டிஎம்கேக்கு 23, அதாவது 23.5%. நாம் தமிழர் கட்சி 4.7%, மற்றவைகள் 1.8. கொங்கு மண்டலத்திலும் தாவேக்கா தான் வந்து லீடு எடுக்கிறாங்க. சரி அடுத்துங்க டெல்டா மாவட்டம், இங்கே யாருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய விவசாயிகள், மீனவர்கள் எல்லாருமே இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இங்கே பார்ப்போம் யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இங்கேயும் டிவிகே தான். 32.6, 32% கிட்ட இருக்குது. என்டிஏக்கு 33%, திமுகவுக்கு 25.1%, நாம் தமிழர் கட்சிக்கு 7.9%, அண்டு மற்றவர்கள் 1.4% வந்து வராங்க. ஸோ இது வந்து டெல்டாலையும் பார்த்தோம்னா டிவிகே விஜய் அவர்களுக்கு தான் வந்து ஒரு மிகப்பெரிய லீடு வந்து இருக்குது. அண்டு தென்மண்டலம் சவுத் தமிழ்நாடு, ஸோ அங்கே பார்த்தோம் அப்படின்னா டிவிகே இங்கேயும் அவங்க தான் லீடு, 23.7%, என்டிஏ 33.5%, டிஎம்கே 26.5%, நாம் தமிழர் கட்சி 11.5%, மற்றவர்கள் 4.9. ஸோ இங்கேயும் பார்த்தோம்னா டிவிகே தான் லீடு, ஒரு மிகப்பெரிய லீடு எடுக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா ஒரு கேரளா நியூஸ் ஏஜென்சி அப்படிங்கிறதுனால கன்னியாகுமரி அந்த பகுதி மட்டும், அந்த நாகர்கோவில் அந்த சரௌண்டிங் மட்டும் அப்படியே ஒரு தனியாக வந்து ஒரு மண்டலத்தை வந்து பிரித்து எடுத்திருக்காங்க. அங்கே யாருக்குப்பா அதிகம் அப்படின்னு பார்த்தோம்னா சரி, இங்கேயாவது வந்து ஒரு லீஸ்ட்டுக்கு போகுமா டிவிகேனா, இங்கே தான் டிவிகேவுடைய அதிக அளவில் வந்து ஒரு பர்சன்டேஜ் இருக்குது. 47.1% டிவிகேக்கு, என்டிஏக்கு 26.5%, டிஎம்கேவுக்கு 16.6%, நாம் தமிழர் கட்சி இங்கே கொஞ்சம் அதிகமாக வராங்க, 8.8% வந்து வராங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக பார்த்தோம்னா இந்த 6 மண்டலங்கள் மொத்தமாக சேர்க்கும் பொழுது 3 இடங்களில் வந்து டிவிகே லீட் பண்ணுறாங்க, 2 இடங்களில் வந்து என்டிஏ லீட் பண்ணுறாங்க, ஒரு இடத்துல வந்து பார்த்தோம்னா டிவிகே என்டிஏ அப்படியே வந்து கொஞ்சம் அப்படியே மிக்சடாக வந்து போயிட்டுருக்கு. ஸோ டிஎம்கேக்கு வந்து பெருசாக ஒரு லீடிங் அப்படிங்கிறது எங்கேயுமே வந்து கிடைக்கல. ஸோ இன்னொரு விஷயம், நம்ம இன்னொரு முக்கியமான கேள்வி என்னன்னு பார்த்தோம்னா வரும் தேர்தலில் உங்களுடைய ஆதரவு பெறும் கூட்டணி எது அப்படின்னு கேட்குறாங்க. திமுகவோட கூட்டணியா இல்லை எது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா திமுகவுக்கு ஒரு 24% மக்கள் வந்து சொல்கிறாங்க கருத்து கணிப்பில். என்டிஏக்கு 33%, டிவிகே தமிழக வெற்றி கழகத்துக்கு 33%. இந்த இடத்துல டிவிகேவும் என்டிஏவும் ஈக்குவலாக இருக்காங்க. நாம் தமிழர் 7%, மற்றவர்கள் 3%. இப்போது மொத்தம் வந்து நம்ம பார்த்தோம், எல்லாத்தையுமே பார்த்தாச்சு, எல்லா கொஷினுமே. இதில் என்ன ஒரு விஷயம் புரியுது அப்படின்னா, இங்கே சொல்ல வர்றது எப்படி ஒரு மாஸ் ஹீரோ, இப்போ நிறைய பேர் டவுட் வரும், எப்படி ஒரு நடிகர் இது வரைக்கும் வந்து ஒரு எலெக்ஷன் கூட ஃபேஸ் பண்ணல, எப்படி இந்த மனுஷனுக்கு இவ்வளோ பெரிய ஒரு இது வருது, ஒரு பர்சன்டேஜ் வருது கருத்து கணிப்புகளில் அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா சத்யம் டிவி கருத்து கணிப்பு எடுத்தாலும் இப்படி தான் எடுக்கிறாங்க. ஆனால் நம்ம இன்னும் கொஞ்சம் மந்த்ஸ் கழித்து புதிய தலைமுறையெல்லாம் பார்த்தோம், தந்தி டிவிலாம் பார்த்தோம்னா தான் இன்னும் வந்து தெளிவாக இன்னும் கிளாரிட்டி வந்து கிடைக்கும். அப்போ தான் மக்கள் நம்புவாங்க போல், உண்மையாகவே விஜய் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாஸ் இருக்குடா அப்படின்னு. ஏன்னா இன்னமும் சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க திமுக அதிமுக தான் மைண்டில் வந்து ரெஜிஸ்டர் இருக்குது அப்படின்னு. அது கிடையாது. இன்றைக்கி மக்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்தை வந்து தேவைப்படுது. ஸோ அதனால தான் ஏன் வந்து இந்த இடத்துல திமுகவுக்கு விட என்டிஏ ஒரு சில இடத்துல என்டிஏ கூட்டணி வந்து கொஞ்சம் லீடு எடுக்கிறாங்க, ஏன் வந்து சில இடங்களில் திமுக விட தாவேக்காவுக்கு பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குன்னா ஒரே ஒரு காரணம் தாங்க, மைனாரிட்டிஸ் ஓட்டு அப்படிங்கிறது, எஸ்சி எஸ்டிஸ் அண்டு கிறிஸ்டியன்ஸ் முஸ்லீம்ஸோட ஓட்டு அப்படிங்கிறது விஜய் அவர்களுக்கு ஷிஃப்ட் ஆகுது. அதனால தான் இஸ்லாமிய தலைவர்கள் வந்து விஜய் அவர்களோட போய் கலந்துக்கக்கூடாது, திருமாவளவன் அவர்கள் வந்து போயிடக்கூடாது, தாவேக்காவுக்கு விஜய்கிட்ட போயிடக்கூடாது, நிறைய கண்டிஷன்ஸ் வந்து இருக்குது. நான் முன்ன சொன்ன மாதிரி தான் நிறைய எல்லா வீடியோவில் சொல்லிகிட்டு இருக்கேன். ராகுல் காந்தி அவர்கள் எதுக்காக விஜய் இப்போ யோசிச்சுட்டு இருப்பார், இதெல்லாம் பார்த்தா கூட ராகுல் காந்தி அவர்கள் எதுக்காக வந்து ஒரு ஆப்ஷனாக வந்து டிவிகே கூட ஒரு அலையன்ஸ் இன்றைக்கி பேச்சு போயிட்டுருக்குல, விஜய் ராகுல் காந்தி மீட் பண்ணுவாங்களா, டிவிகே காங்கிரஸும் வந்து இணையுமா, தொகுதி பங்கீடு வரைக்கும்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. எதுக்காகனா இதுதான் காரணம்,
விஜய் அவர்களுக்கு பெரும்பான்மையான ஒரு ஓட்டை தாண்டி மைனாரிட்டிஸோட அந்த ஸ்ட்ராங் ஓட் அப்படிங்கிறது விஜய் அவர்களுக்கு இருக்குது. ஸோ அதனால தான் சொல்ல முடியாது காங்கிரஸ் டிவிக்கு கூட்டணியும் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ நான் முன்ன சொன்ன மாதிரி அதுதான் கேரளாவில் வந்து தேவைப்படுது. விஜய் அவர்களுடைய மாஸ் அப்படிங்கிறத ஓட்டாக மாற்றலாமான்னு ராகுல் காந்தி அவர்கள் கண்டிப்பாக மாற்றுவார். அதை வந்து ட்ரை பண்ணுவார். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ இந்த கருத்து கணிப்பு ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து இது இதை பொய்யெல்லாம் கிடையாதுங்க. அங்கே அந்த ஏஜென்சியில் என்ன சொன்னாங்களோ அவங்க என்ன ரிலீஸ் பண்ணாங்களோ அதை பார்த்து தாங்க வந்து சொல்கிறேன். நான் வந்து போயிட்டு விஜய் அவர்களை வந்து தூக்கி வந்து அவரை மட்டும் பேசணும், நீ வந்து உனக்கு விஜய் பிடிக்கும், நீ அதனால் நீ இப்படி பேசுகிற அப்படின்லாம் தயவுசெய்து என்ன சொல்கிறாதீங்க. அவங்க என்ன சொன்னாங்களோ அதை தான் வந்து நான் போட்டிருக்கேன். வேணால் நீங்களும் வந்து போயிட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. உடனே நான் வந்து டிஎம்கே அப்போஸு அப்படி இப்படிலாம் வந்து போட்டுற வேண்டாம். என்ன இருக்கோ ஃபேக்ட் அதை தான் சொல்லுவேன். இதில் இந்த இடத்துல டிஎம்கேக்கு இத்தனை பர்சன்டேஜ்னு போட்டிருந்தாங்கன்னா நான் இத்தனை பர்சன்டேஜ் சொல்லியிருப்பேன், 47, 50, 60. ஸோ எந்த இடத்துலையுமே வந்து பெருசாக வந்து போடலை. அதாவது அதுக்காக தான் வந்து நான் சொல்கிறேன். சரிங்களா, இது ஃபேக்கெல்லாம் கிடையாது, இது முற்றிலும் உண்மை. வேணால் நீங்கள் போய் பார்த்து செக் பண்ணிக்கோங்க, ஒரு வாட்டி ஃபேக்ட் செக்கிங் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவை பற்றினா உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய யார் வந்தால் என்ன இதில் இருக்கிற கேள்விகளுக்கெல்லாம் உங்களுடைய ஒப்பீனியனும் மறக்காமல் இந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து கமெண்ட்டாக பண்ணிவிடுங்க. ஸோ இதில் பார்ப்போம் எது லீடு அடிக்குதுன்னு அப்படின்னு. அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.